ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டு சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ்? கிளாஸ் ஐடி. ஓகே. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ்? இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகே. ஐடி எதுக்கு யூஸ் பண்றோம்? நான் நேத்து சொன்ன எதுக்கு ஐடி யூஸ் பண்றோம்? எதுக்கு கிளாஸ் ஐடி யூஸ் பண்றோம்? எதுக்கு கிளாஸ் ஐடி யூஸ் பண்றோம்? ID for design a particular tag. Like specific reason நான் ஒன்னு சொன்னேன்ல, எதுக்கு நம்ம ஐடி யூஸ் பண்றோம்னு. தெரியலையா? தெரியலையா? யாருக்கும் தெரியலையா? எதுக்கு நம்ம ஐடி யூஸ் பண்றோம்? யாருக்கும் தெரியலையா? ஓகே. எதுக்கு நம்ம ஐடி யூஸ் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு HTML ஃபைல்ல 2 H2 டேக் இருக்கு. நான் வந்து ஏதாவது ஒரு H1 H2 டேக்கு நான் டிசைன் பண்ணும் அப்படின்னா, நான் எப்படி அது ஃபைண்ட் அவுட் பண்றது? நான் இந்த H2 டேக் தான் டிசைன் பண்ண போறேன் அப்படின்னு. சோ நான் அதுக்காக தான் ஐடி யூஸ் பண்றேன். புரியுதா? ஒரே டேக் பட் ஏதாவது ஒரு டேக்ல தான் நான் இந்த டிசைன் பண்ண போறேன் அப்படின்னா, நான் அந்த ஒரு டேக நான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்குன்னு ஒரு யூனிக் வேல்யூ இருக்கணும்ல. அப்ப அதுக்கு பேர் தான் யூனிக் ஐடி. ஐடினா யூனிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதுக்கு. புரியுதா? புரியுதா? புரியுதாப்பா எதுக்கு ஐடி யூஸ் பண்றோம்னு? ஓகே. எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆகாஷ் ராம், தமிழ் அண்ட் வசந்தரா ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. எதுக்கு யூஸ் பண்றோம்? எதுக்கு யூஸ் பண்றோம்? யூனிக் ஐடி எதுக்கு லைக் ஸ்பெசிபிக் கொஞ்சம் ஷார்ட்டா இல்லாம கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்டரி ஃபார்மா யூஸ் பண்ணுங்க. டு சேஞ்ச் ஸ்டைல் ஃபார் அ ஸ்பெசிபிக் எலிமெண்ட். ஸ்பெசிபிக் எலிமெண்ட் when there are same tags used. When we have two H1 tags to a specific tag. Yes, very good Tamil, very good. Yes, without any ambiguity. Yes. Okay. இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? சரி, சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் என்ன? சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் என்ன? செலக்டார், ப்ராப்பர்ட்டி, வேல்யூ. ஓகே. ஓகே, வெரி குட் வசந்தரா. ஓகே, நெக்ஸ்ட் வேற வாட் இஸ் மீன் பை பேடிங்? பேடிங்னா என்ன? இன்னர் ஸ்பேஸ். ஓகே. மார்ஜின்னா என்ன? ஓகே.
மார்ஜின் ஐ மீன் மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம் அதெல்லாம் ஐடியா இருக்குல்ல? பேடிங் டாப், பேடிங் லெஃப்ட், பேடிங் பாட்டம், பேடிங் ரைட் அதெல்லாம் ஐடியா இருக்குல்ல? ஓகே, வேற என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? வேற என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஓகே. சோ இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ரெஸ்பான்சிவ்னஸ். ரெஸ்பான்சிவ்னஸ் So what is mean by responsiveness in CSS? Responsiveness-னா என்ன CSS-ல? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ரெஸ்பான்சிவ்னஸ்னா என்னன்னு? ரெஸ்பான்சிவ்னா என்னன்னு தெரியுமா? ஓவர் ஹோவர் இல்லப்பா, ரெஸ்பான்சிவ் வேற ஹோவர் வேற. ரெஸ்பான்சிவ்னா என்னன்னா layouts over different size, correct, like not too close. எப்படின்னா இப்போ ரெஸ்பான்சிவ்னஸ்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு வெப்பேஜ் பண்றேன். அந்த வெப்பேஜ் வந்து எனக்கு போன்லயும் இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. நான் அந்த வெப்சைட் வந்து நான் போன்லயும் ஓபன் பண்ணா போன் வியூல வரணும். எனக்கு வந்து எல்லா வியூலயும் கரெக்டா அலைன்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைசஸ். வெரி குட் வசுந்தரா, வெரி குட். This is the exact definition. Adapt to different sizes, screen sizes. ஓகேவா? அதுதான் வந்து ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மொபைல் ஸ்கிரீன்லயும் வேலை செய்யணும், டேப்லெட்லயும் வேலை செய்யணும், லேப்டாப்லயும் வேலை செய்யணும், டெஸ்க்டாப்லயும் வேலை செய்யணும். ஸோ இந்த ஸ்கிரீன் சைசஸ்ல எல்லா ஸ்கிரீன் சைசஸ்லுமே ஃபிட் ஆகுற மாதிரி நான் டிசைன் பண்ணணும். அதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. புரியுதா? புரியுதா? CSS ரெஸ்பான்சிவ்னஸ்னா என்னன்னு? ஓகே, இப்போ நான் கோடு காட்டுறேன். இந்த கோட் ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னு பாருங்க. ஒரு 2 minutes நான் இருக்கேன், என்னன்னு பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு மட்டும் சொல்றீங்களா? என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், லைக் என்ன பண்றோம் இதுல அப்படியே ஒரு 2 minutes பாக்குறீங்களா? பார்த்து அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க. லைக் இப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம், அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு எனக்கு சொல்றீங்களா? சொல்றீங்களாப்பா? நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றதுக்கு தெரியுதுல? தெரியுதுல? ஓகே. நான் ஒரு 2 minutes டைம் தருவேன். 7:51க்கு நான் கண்டிப்பா கேட்பேன். இதுல என்ன நான் போட்டிருக்கேன், என்னென்ன யூஸ் பண்றேன், என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்றேன், அந்த டேக்ஸ்லாம் எதுக்கு ஓவராலா நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னு மட்டும் இதை சொல்லுங்க.
பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? புரியுதா? என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், அதுல பேசிக் கான்செப்ட்ஸ் நான் என்னென்ன இதுல நான் என்னென்ன பண்ணிருக்கேன், பேசிக்கா உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட், எனக்கு ஒரு ஜிஸ்ட் தாங்க. அதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னு ஒரு சம்மரி மாதிரி சொல்ல முடியுமா யாராச்சும்? அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா யாராச்சும்? யாராச்சும் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? அதுல சம்மரி இதுல என்ன பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா? இதுல என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்றேன், இதுல நான் என்ன பண்றேன்? இத பொறுத்த வரைக்கும் நீங்களா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட இன்டராக்டிவா இருந்தாதான் பண்ண முடியும். சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. யாரும் சொல்லலையா? ஏன் என்னாச்சு இன்னைக்கு யாரும் பேசல? உங்களுக்கு புரியலையா? சரி, ஓகே. இப்போ ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு மேஜரா ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, நம்ம இது யூஸ் பண்றோம். மெட்டா நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட் கண்டென்ட் வித் டிவைஸ் வித் இனிஷியல் ஸ்கேல் 1.0. இது வந்து கம்பல்சரி. ரெஸ்பான்சிவ்னஸ் பண்றதுக்கு இது ஒரு சின்டாக்ஸ் மாதிரி. சின்டாக்ஸ் இல்ல, இது கம்பல்சரியா ஹெடர் டேக் உள்ள போடணும். கம்பல்சரி இது. இதோட மீனிங் என்னன்னு தெரியுமா? மெட்டா நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட். வியூ போர்ட்னா என்னன்னா, அதாவது எல்லா 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 டிவைசஸ்லயும் நான் வந்து வியூ பண்றேன்னு அர்த்தம். வியூயிங் இன் எவ்ரி டிவைசஸ். புரியுதா? புரியுதா? வியூ போர்ட்னா என்னன்னு புரியுதா? இப்போ மெட்டா நேம் வியூ போர்ட் கண்டென்ட் வித் டிவைஸ், அதாவது வித் டிவைஸ் அப்படின்னா, ஐ மீன் வித் வந்து கண்டென்ட் ஈக்குவல் டு வித் வந்து டிவைஸ் வித், அதாவது அக்கார்டிங் டு த வித் ஆஃப் தி டிவைஸ் வித் வந்து நான் டிவைஸ் வித்னு எதுக்கு போட்டிருக்கேன்னா, இதோட மீனிங் என்னன்னா, அக்கார்டிங் டு த width of the device. அதோட அந்த டிவைஸ் விட்க்கு ஏத்த மாதிரி அது டிசைன் பண்ணிக்கும். அதுதான் அதோட மீனிங். புரியுதா? டிவைஸ் வித்தோட மீனிங் புரியுதா? கண்டென்ட் வந்து வித்தோட, அதாவது டிவைஸோட விட்க்கு ஏத்த மாதிரி அது டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இனிஷியல் ஸ்கேல் 1.0 அப்படின்னா என்னன்னா, இனிஷியலா வந்து ஜூம் சைஸ் என்ன இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் பிளஸ் அமுத்துறேன். பட் இனிஷியலா ஜூம் சைஸ் என்ன இருக்கும்? எனக்கு இங்க ஜூம் சைஸ் இருக்குல்ல, இனிஷியலா என்ன இருக்கும்? இனிஷியலா என்ன இருக்கும்? 100 இருக்குமா? 100 இருக்குமா? இனிஷியல் ஜூம் சைஸ் இது. ஆக்சுவலா இதோட இனிஷியல் ஸ்கேல் 1.0ன்றது இனிஷியல் ஜூம் சைஸ், which is nothing but 100%.
இதுல இருக்கிற எல்லா டெர்மினாலஜிஸ் இப்ப புரியுதா? இந்த டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு புரியுதா? புரியுதா? அந்த டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னு புரியுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இதுல? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டைட்டில் நான் வந்து ரெஸ்பான்சிவ் சிஎஸ்எஸ் கான்செப்ட்ஸ்னு கொடுக்குறேன். இது நான் அப்புறமா வரேன். இதுக்கு நான் அப்புறமா வரேன். லிங்க் ரெல் ஸ்டைல் ஷீட் ஹெச்ரெஃப் ஸ்டைல் 1.css இது லிங்க் பண்றது இது நேத்தே சொல்லிட்டேன். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் லிங்க் பண்றது. லிங்க் ரெல் ஸ்டைல் ஷீட் ஹெச்ரெஃப் ஃபைல் நேம் நேத்தே சொன்னேன். அது ஞாபகம் இருக்கா? எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி லிங்க் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ பாடி ஓபன் பண்றேன். ஹெடர்ல வந்து H1 ரெஸ்பான்சிவ் டெமோ ஷோகேஸ் ஆஃப் மாடர்ன் சிஎஸ்எஸ் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் விடு. நாவ்ல வந்து நான் லிங்க் மாதிரி கொடுக்குறேன். லிங்க் மாதிரி கொடுத்துட்டு ஹோம் அபவுட் ப்ராஜெக்ட்ஸ் கான்டாக்ட் இதுல நான் மெயின்னு ஒரு டேக் யூஸ் பண்றேன். பாடியில மெயின் டேக்ல நான் வந்து செக்ஷன், அதாவது ஒவ்வொரு செக்ஷனா நான் பிரிக்கிறேன். செக்ஷன் டேக் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு பாக்ஸ் மாடல் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் ரன் பண்றேன் இருங்க. இது வந்து பாக்ஸ் மாடல் மாதிரி. ஓகேவா? செக்ஷன் டேக்னா இந்த மாதிரி செக்ஷனா பிரிக்கும். அதுதான் செக்ஷன் டேக். ஒவ்வொரு செக்ஷனா பிரியறது தான் வந்து இது ஒரு செக்ஷன். இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். சோ செக்ஷனா பிரிக்கிறது தான் நான் செக்ஷன் டேக் யூஸ் பண்றேன். புரியுதா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் இமேஜ். நான் இங்க இமேஜ் போடுறேன். இமேஜ் பாத் போடுறேன். புரியுதா? இமேஜ் பாத் போடுறேன். இங்க இமேஜ் பாத் போட்டுட்டு வித்தோட சைஸ் வந்து நான் குறைச்சிக்கிறேன். 200 pxன்னு வித் சைஸ் நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? புரியுதா? இதோ இமேஜ் அப்புறம் கீழே வந்து 2025 சிஎஸ்எஸ் ஷோ கேஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபுட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது இந்த HTML புரியுதா? இந்த HTML புரியுதா? செக்ஷனா டிவைட் பண்ணிட்டேன். இது வந்து கார்டுன்னு போடுறேன், இங்க கிளாஸ்னு போடுறேன். ஓகே. இப்போ நான் சிஎஸ்எஸ் நான் இன்க்ளூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாடி ஃபாண்ட் ஃபேமிலி விட்டுருங்க. மார்ஜின் 0 இது வந்து எப்பவுமே போடணும். மார்ஜின் 0 பேடிங் 0ன்னு போடுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்னு போடுறேன். அது போடலாலும் சரி போடலனாலும் சரி. பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒயிட்னு போடுறேன். பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் இது வந்து ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு மேண்டேட்டரின்னு இல்ல, பட் இட் இஸ் எஃபெக்டிவ் டு யூஸ் திஸ் சிஎஸ்எஸ் இன் த பாடி. அதாவது இது வந்து எஃபெக்டிவ் ரெஸ்பான்சிவ்னஸ் கிரியேட் பண்றதுக்கு பார்டர் பாக்ஸ்ன்னு நான் வந்து எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். அந்த லைன் நான் எதுக்கு போடுறேன்? பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா சொல்றேன். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? புரியுதா?
யாராச்சும் அன்மியூட் பண்ணி தான் பேச முடியும். நான் அதனால பார்க்க முடியல. புரியுதா? புரியுதா? ஓகே. இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஒரு பாக்ஸுக்கு நான் இன்னொரு பாக்ஸ் எடுக்கிறேன். 2 பாக்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதுல நான் பேடிங் ஆட் பண்றேன். இஃப் சப்போஸ் நான் இது பேடிங் ஆட் பண்றேன். இதுக்கும் நான் ஒரு பேடிங் ஆட் பண்றேன். இது நான் வேற ஒரு பேடிங் ஆட் பண்றேன். வேற ஒரு பேடிங் ஆட் பண்றேன். பட் இது ஒரு டெஸ்க்டாப். இது ஒரு லேப்டாப்ல நான் வியூ பண்றேன். சோ பேடிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது நான் இந்த டெஸ்க்டாப் வியூல இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கா? இதுவே நான் போன் வியூல பார்த்தா எனக்கு இந்த அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிருமா? நான் என்ன பாக்ஸ் லேப்டாப் ஸ்கிரீன்ல கிரியேட் பண்ணிருக்கனோ அதுவே நான் போன் ஸ்கிரீன்ல பார்த்தேன்னா ஓவர்லாப் ஆகுறதோ இல்லனா வெளியில போயிடுறதோ அந்த பாக்ஸ் வெளியே போயிடுறதோ இல்லனா 2 பாக்ஸுமே ஓவர்லாப் ஆகுறதோ அந்த மாதிரி ஆகுமா? அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வருமா? கரெக்டா? அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரும். கரெக்டா? கரெக்டா? அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரும். சோ அதனால தான் நான் இங்க பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்ன்னு கொடுக்கிறேன். ஏன்னா பார்டர் பாக்ஸ்னா இது அக்கார்டிங் டு த பார்டர் நான் அந்த பாக்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன் ஸ்கிரீனுக்கு ஒரு பார்டர் இருக்கும். லேப்டாப்புக்கு ஒரு பார்டர் இருக்கும். சோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பார்டர் இருக்கும். சோ அந்த பார்டருக்கு ஏத்த மாதிரி நான் பாக்ஸஸ்லாம் அப்படி டிஃபைன் பண்றேன். அதுதான் பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்னு சொல்றேன். அது எதுக்கு நான் பாடியில போடுறேன் அப்படின்னா பாடியில இருக்கிற எல்லா பாக்ஸஸ்க்குமே நான் அந்த கண்டிஷனை அப்ளை பண்றேன். அதனாலதான் நான் பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இது மேஜர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு. ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு கண்டிப்பா பார்டர்ல பாடியில பார்டர் பாக்ஸ் ஆட் பண்ணணும். கண்டிப்பா ஆட் பண்ணணும். கண்டிப்பா மீன்ஸ் பட் அதை ஆட் பண்ணா எஃபெக்டிவா இருக்கும். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி பட் எஃபெக்டிவா இருக்கும். புரியுதா? புரியுதா? ஓகே. the same thing header footerக்கு text alignment centerன்னு கொடுத்திருக்கேன். text alignment centerன்னு கொடுத்திருக்கேன் because நான் header centerன்னு கொடுக்கிறேன், footer centerன்னு கொடுக்கிறேன். ஏன்னா டெக்ஸ்ட் உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் நான் சென்டர்ல கொடுக்கிறேன். இந்த லைன் புரியுதா? இந்த லைன் புரியுதுல? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் புரியுதுல? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் புரியுது. ஓகே. இப்போ பேடிங் 2 rem கொடுக்கிறேன். 2 பேடிங்னா என்ன? இதுல ஹெட்டர்ல பேடிங்னா என்ன? இந்த ஏரியா தான் பேடிங்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த ஏரியா இந்த 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 கிரே கலர் ஏரியா ஃபுல்லாவே பேடிங்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இது 1 ரெம்னு மாத்திட்டேன்னா இதோட சைஸ் குறையும். இது உள்ள இருக்கிற சைஸ் குறையும். புரியுதா? பேடிங் இதுக்கு பேடிங் போட்டிருக்கேன். புரியுதா? பேக்ரவுண்ட் கலர் ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் வெறும் கலர்னா டெக்ஸ்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர்னா பேக்ரவுண்ட் கலர். புரியுதா? நெக்ஸ்ட் நாவ் பாருக்கு டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் கொடுக்குறேன். டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் எதுக்கு கொடுக்குறேன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் நான் எதுக்கு கொடுக்குறேன்னு. நான் இங்க டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஆகும். நான் டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஹரிசான்டலா வரும். ஓகேவா? இப்போ புரியுதா நான் இதுக்கு டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் கொடுக்குறேன்னு? ஓகே. ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். நான் இங்க ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கலனா எனக்கு கண்டென்ட் லெஃப்ட்டுக்கு போயிடும். இங்க நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கலனா எனக்கு கண்டென்ட் லெஃப்ட்டுக்கு போயிடும். அதனால ஜஸ்டிஃபை கண்டென்ட் நான் சென்டர்னே கொடுத்துக்கிறேன். புரியுதா?
அதுக்கு அதே மாதிரி இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் கேப் வந்து இங்க 1 ரெம் நான் கொடுக்கலன்னா எனக்கு வந்து இதுக்கு இந்த ஹோம் அபவுட் அதுக்கெல்லாம் கேப் இருக்காது. இந்த மாதிரி எனக்கு கேப் இல்லைன்னா அலைன்மெண்ட் நல்லா இல்லைல்ல, பாக்குறதுக்கு நல்லா இல்லைல்ல. சோ நான் வந்து கேப் கொடுக்குறேன். கேப் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். 1 ஃபிங்கர் ஸ்பேஸ் கொடுக்குறேன். 1 ரெம்னா 1 ஃபிங்கர் ஸ்பேஸ்னு அர்த்தம். புரியுதா? அதாவது கொஞ்சம் 1 ரெம்னா 1 ஃபிங்கர் ஸ்பேஸ்னு அர்த்தம். இது வந்து 2 ஃபிங்கர் ஸ்பேஸ், 2 ரெம்னா 2 ஃபிங்கர் ஸ்பேஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, சி இந்த மாதிரி எனக்கு நடுவுல ஜாயின் பண்ணா இதுதான் எனக்கு நான் திருப்பி செட் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் nav bar a. nav barனா என்ன? இது nav bar சொல்லிட்டேன். nav bar a. nav bar a னா nav bar a ல என்ன இருக்கு? nav bar a னா ஏனா என்ன? லிங்க். இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டைல் கொடுக்குறேன். கலர் வந்து டெக்ஸ்ட் கலர்னா வெறும் கலர்னா என்ன? டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்னு கொடுக்குறேன். இப்போ நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா என்னன்னா, இப்போ நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஏன்னா இது லிங்கா கொடுக்குறேன். லிங்கா கொடுக்கறதுனால எனக்கு வந்து கீழே ஒரு மாதிரி அண்டர்லைன் மாதிரி வரும். கரெக்டா? லிங்க்னா கீழே ஒரு மாதிரி அண்டர்லைன் மாதிரி வரும். கரெக்டா? எனக்கு அந்த அண்டர்லைன் வேணாம். அப்பனா நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுக்கணும். எனக்கு லிங்க் மாதிரி வேணாம், சும்மா வேர்டிங்ஸ் மாதிரி வேணும். பட் ஆனா அது கிளிக் பண்ணா லிங்க் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுக்கணும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபாண்ட் வெயிட் போல்ட். ஃபாண்ட் வெயிட் போல்ட் அப்படின்னா இது வந்து நான் போல்ட்ல கொடுக்குறேன். இதை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு இது போல்ட்ல வராது. ஃபாண்ட் வெயிட் வந்து இப்போ போல்ட்ல கொடுக்குறேன்னா எனக்கு இது போல்ட்ல வரும். போல்ட் இல்லாம எனக்கு நிறையவே இருக்கு. ஃபாண்ட் வெயிட் வந்து நம்பர்ல கூட இருக்கு. லைட்டர்னு கொடுத்தா லைட்டன் வரும். அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற போல்டர் இருக்கு. போல்டர்னா ரொம்ப போல்டா வரும். அப்புறம் வேல்யூஸ்ல கூட இருக்கு. 300, 400, 500 அந்த மாதிரி. இந்த மாதிரி நான் வேல்யூஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் நான் எதுக்கு கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி வரும். ஐ மீன் ஹரிசான்டலா வரும். அதனாலதான் நான் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்குறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுல? இது வரைக்கும் சிஎஸ்எஸ் புரிஞ்சதுல? இப்போ நெக்ஸ்ட் கிரிட் கண்டெய்னர் எங்க இருக்கு? நான் வந்து ஃபுல்லா 3 பாக்ஸஸ்க்குமே ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி அந்த செக்ஷனுக்கு நான் வந்து கிரிட் கண்டெய்னர், அதாவது அந்த கிரிட் கண்டெய்னர்ல நான் என்னென்ன சிஎஸ்எஸ் அப்ளை பண்றேனோ இந்த 3த்துக்குமே காமனா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? இப்ப நான் வந்து இதுல டிஸ்பிளே கிரிட் எடுத்துட்டேன்னா 3மே கம்பைன்ட் ஆகுற மாதிரி இருக்கு. கரெக்டா? இப்போ நான் புரியுதா? 3மே கம்பைன் ஆகுற மாதிரி இருக்கு. இப்போ நான் டிஸ்பிளே கிரிட் எடுத்துட்டு நான் கொடுத்தேன்னா எனக்கு தனித்தனியா வரும். அதாவது ஒவ்வொரு பாக்ஸா செப்பரேட் ஆகுற மாதிரி வரும். கரெக்டா? இப்போ நான் கேப்புமே எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து கம்பைன் ஆயிரும் எல்லாமே. இப்போ நான் கேப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பிளிட் ஆகும். கரெக்டா? பேடிங் வந்து இங்க உள்ள இருக்கிற கிரிட் பாக்ஸ் உள்ள இருக்கிற ஸ்பேசிங் தான் பேடிங்னு சொல்லுவாங்க. இப்ப நான் 1 ரெம்னு கொடுத்தேன்னா எனக்கு உள்ள இருக்கிற ஸ்பேஸ் கம்மி ஆயிடுச்சா? அதான் வந்து பேடிங். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிரிட் ஐட்டம்னா நான் ஒவ்வொரு பாக்ஸுக்குமே ஒவ்வொரு சிஎஸ்எஸ் அப்ளை பண்றேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் கலர், ஐ மீன் கலர்னா இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். பேடிங்னா உள்ள இருக்கிற ஸ்பேசிங் தான் பேடிங்னு சொல்றேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இதெல்லாம் புரியுதுல? இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுல?
ஃப்ளெக்ஸ் செக்ஷன், ஃப்ளெக்ஸ் ரேப். இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னா இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னா இப்படி வரும். ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னா என்னன்னா எனக்கு இந்த மாதிரி, அதாவது ஒரே லைன், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றீங்களா? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஓகே. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 3ன்றது எனக்கு ஒரே லைன்ல வேணும். அதாவது இந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 3 அந்த மாதிரி எனக்கு வேணாம். ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 3ன்ற மாதிரி ஒரே லைன்ல வேணும். இந்த மாதிரி எனக்கு 3 லைன்ல வேணாம். அப்பனா அதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ரேப்னு கொடுப்பேன். புரியுதா? இது உங்களுக்கு புரியுதா? ஃப்ளெக்ஸ் ரேப்னு எது கொடுக்குறேன்னு. இந்த டெக்ஸ்ட் உள்ள வந்து 3 லைனா கம்ப்ரஸ் பண்றது, அந்த டெக்ஸ்ட கம்ப்ரஸ் பண்றது தான் வந்து டெக்ஸ்ட் ரேப். புரியலையா ஜெகா? புரியலையா ஜெகா? புரியலையா? இப்போ ஃப்ளெக்ஸ் ரேப் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். ஃப்ளெக்ஸ் ரேப் எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸே ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பேசிங் இல்ல. எனக்கு இங்க வந்து அந்த கீழே போடுறதுக்கு அந்த ஸ்பேசிங் இல்ல. அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 1ன்னு 3 லைன்ல வருது. கரெக்டா? அது வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகல, ஒரே லைன்ல கம்ப்ரஸ் ஆகல. அந்த மாதிரி எனக்கு டெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் யூஸ் பண்ணுவேன். புரியுதா? எனக்கு இப்போ ஒரே லைன்ல வருதா ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 1ன்றது. இதுக்கு முன்னாடி எனக்கு 3 லைன்ல வந்துச்சு. அந்த மாதிரி டெக்ஸ்ட் கம்ப்ரஸ் பண்றதுக்கு தான் ஃப்ளெக்ஸ் ரேப்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே. கேக்கல? புரியுதா? புரியுது மேம். ஓகே. இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னா இங்க என்ன ஸ்பேஸ் இருக்கோ இங்கேயும் அதே ஸ்பேஸ் எனக்கு ஈவனா கொடுக்கணும். ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்பேசிங் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் ஈவன்லின்னு சொல்லுவாங்க. இந்த சீசஸ்லாம் நீங்களா பண்ணி தான் உங்களுக்கு பழகணும். நெக்ஸ்ட் பேடிங், கேப், அது உங்களுக்கு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் கார்டுனா என்னன்னா, இதுல கார்டு நான் எதை போட்டிருக்கேன்? கார்டுனா இது தனித்தனியா நான் இப்போ மொத்தத்துக்குமே சொன்னேன். இப்போ தனித்தனியா பேக்ரவுண்ட் ப்ளூ, அப்புறம் டெக்ஸ்ட் ஒயிட், பேடிங், ஃப்ளெக்ஸ் இது என்னன்னு பார்ப்போம். இது என்ன தெரியுமா? இது வந்து அதாவது அதே ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸ்னா இப்போ ரெண்டு வந்து இந்த மாதிரி வெர்டிகலா வந்திருக்கு, இல்ல ஒண்ணு ஹரிசாண்டலா வந்திருக்கு, ஒரு மாதிரி கொலாப்ஸ்டா இருக்குல்ல. சோ அதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் 1, 200 அந்த மாதிரி நான் வேல்யூஸ் வந்து அதை பார்த்து தான் மாத்த முடியும். அதனால நீங்க அது ஃப்ளெக்ஸ் மட்டும் நீங்க வந்து பார்த்து மாத்திர ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் நீங்க அதை பண்ணணும். அதனால அது மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். மற்றது எல்லாமே டெக்ஸ்ட் அலைன் இதெல்லாம் ஸ்டாண்டர்டு தான். இதெல்லாம் நீங்க வேல்யூஸ் பார்த்து தான் போடணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இமேஜ் செக்ஷன்ல வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்றேன். மேக்ஸிமம் வித் 100. எதுக்கு 100%? இது எதுக்கு போடுறேன் அப்படின்னா ரெஸ்பான்சிவ் இமேஜ்க்காக நான் போடுறேன். இப்போ நான் ரெஸ்பான்சிவா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழே வந்து நான் இன்ஸ்பெக்ட்ல போறேன். ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கன்சோல், சாரி இது இங்க டைமென்ஷன்ஸ் இருக்கும். ரெஸ்பான்சிவ்ல செக் பண்ணுங்க. ரெஸ்பான்சிவ்ல எனக்கு இமேஜ் எப்படி இருக்கு? ஓவர்லாப் ஆகாமையும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி சைட்ல தள்ளி போய் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல. கரெக்டா தானே இருக்கு. இமேஜ் மொபைல் வியூலயும் கரெக்டா இருக்கு. எனக்கு என்ன போய் பாருங்க, ஐபோன்ல பாக்குறேன். இப்போ வேற ஏதாவது சொல்லுங்க. சாம்சங் கேலக்ஸி S8ல பாக்குறேன். எனக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிவா தானே இருக்கு.
கரெக்டா? எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிவா தானே இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா இங்க வந்து மேக்ஸிமம் விட்த் வந்து நான் 100ன்னு போட்டிருக்கேன் இமேஜுக்கு. நான் அப்படி இங்க போடலன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி கீழே வரல இமேஜ். இது வந்து அலைன்மெண்ட் நல்லா இல்ல. நீங்க பாருங்க, வேற ஏதாவது ஒரு போன்ல பாருங்க, இது ஒரு மாதிரி அலைன்மெண்ட் நல்லா இல்லல்ல. இங்க பாருங்க அலைன்மெண்ட் எப்படி இருக்கு, கொஞ்சம் கீழே வர மாதிரி இல்ல, கொஞ்சம் கீழே வந்துருச்சு. கரெக்டா? இமேஜ் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேல இருந்துச்சு, இப்போ கீழே வந்துருச்சு. ஆனா நான் அலைன்மெண்ட் கரெக்டா தான் கொடுத்திருக்கேன். ஆனா எனக்கு ரெஸ்பான்சிவா வந்து எனக்கு அப்படி வரல. ஏன்னா நான் இங்க வந்து மேக்ஸிமம் விட்த் வந்து 100% எடுத்துட்டேன். அதனால எனக்கு கரெக்டா வரல. புரியுதா? எப்பவுமே இமேஜ் வந்து மேக்ஸிமம் விட்த் வந்து 100% தான் போடணும். ரெஸ்பான்சிவா இருக்கணும்னா இமேஜுக்கு மேக்ஸிமம் விட்த் 100%ன்னு இது ஒரு லைன் ஆட் பண்ணும் இமேஜ் நீங்க பண்றதா இருந்தா. ஹைட் வந்து ஆட்டோ, பார்டர் வந்து 5px சாலிட் ஏசி. இதெல்லாம் தேவையில்லை. இது நீங்க போடலாம்னா கூட பரவாயில்ல. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இது அட் மீடியான்றது சின்டாக்ஸ். உள்ள வந்து மேக்ஸ் வித் 600px. இதுக்கு பேரு வந்து பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது வந்து மேக்ஸ், இதுல வந்து மேக்ஸ் வித் 600 pxன்றது நான் இது வந்து பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பிரேக் பாயிண்ட்னா என்ன தெரியுமா? நான் இது வந்து இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து 600px, அதாவது இங்க இருக்குல்ல இந்த டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல 600 வரைக்கும், அது ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிவ்னஸ், அதாவது அந்த டிவைஸோட பார்டர் வந்து 600px வரைக்கும் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மொபைலுக்கு, ஐபோனுக்கு, லேப்டாப்க்கு, டெஸ்க்டாப்க்கு, டேப்லெட்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரெஸ்பான்சிவா இருக்கும். இந்த 600pxன்றது இந்த பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணா மோஸ்ட்லி இந்த பிரேக் பாயிண்ட தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இதுக்கு பேர் வந்து பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அட் மீடியா பெராந்தசிஸ்ல மேக்ஸ் விட்த் போட்டு 600ன்னு போடணும். இந்த பிரேக் பாயிண்ட் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ரெஸ்பான்சிவ்னஸ் இப்ப புரியுதா? இப்போ அந்த டிவைஸ்ல நான் எப்படி செட் பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இதுல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டாட் கார்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து வேற ஏதாவது கலர் கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறேன். நான் இப்போ வந்து இது வந்து நான் இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா இதோட கலர் எப்படி இருக்கு? இப்போ இதோட கலர் எப்படி இருக்கு? லைட் ப்ளூ. கரெக்டா? இதோட கலர் எப்படி இருக்கு? எனக்கு கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இது என்ன கலர்ல இருக்கு இப்போ? ப்ளூ கலர். ப்ளூ கலர். ஓகேவா? இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்ட்னு கொடுத்துட்டு நான் இப்போ வேற ஒரு மொபைல் வியூல பார்த்தா இது என்ன கலர்ல இருக்கு? இது வேற ப்ளூல இருக்கு, அது வேற ப்ளூல இருக்கு. கரெக்டா? இது என்ன ப்ளூல இருக்கு, அது என்ன ப்ளூல இருக்கு? ரெண்டுமே லைட் ப்ளூ தான், ஆனா வேற வேற லைட் ப்ளூவா இருக்கா? கரெக்டா? இல்லனா வேற கலர் ஏதாவது மாத்துறேன். உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். வேற ஏதாவது கலர் மாத்துறேன். இப்போ என்ன கலர்ல இருக்கு? இப்போ என்ன கலர்ல இருக்கு? ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கா?
ஆரஞ்சு கலர்ல இருக்கா? இப்போ இப்போ என்ன கலர்ல இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கா? சோ இதோட மீனிங் என்னன்னா இப்போ நான் ரெஸ்பான்சிவ், அதாவது வேற டிவைசஸ் மாத்தும் போது எனக்கு இதோட கலர் மாத்திடுறேன். அந்த அந்த கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதை டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதோட கிளாஸ் நேம் போட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கிட்டேன். ஆனா நான் வந்து எனக்கு லேப்டாப் வியூ காட்டும் போது எனக்கு இந்த கலர் தான் இருக்கும். ரெஸ்பான்சிவா வேற ஒரு டிவைஸ்ல காட்டும் போது இதோட பேக்ரவுண்ட் கலர் நான் மாத்திடுறேன். ஆனா இது ஃபிக்ஸ்டு. இது வந்து எல்லா டிவைசஸ்க்கும் ஒர்க் ஆகும். இந்த பிரேக் பாயிண்ட் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் ஒர்க் ஆகும். மொபைல் டிவைஸ், டேப்லெட் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். உள்ள நீங்க என்ன போடுறீங்களோ, நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இங்க வந்து வேற ஒரு டிவைசஸ் மாத்தினா இங்க உள்ள நீங்க என்ன சிஎஸ்எஸ் போட்டிருக்கோமோ அந்த சிஎஸ்எஸ் தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு புரியுதா? இது எதுக்கு யூஸ் பண்றோம்னு புரியுதா? இந்த 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 கோட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கோட் போலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு நான் அனுப்புவேன். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட், நேத்தே நிறைய பேர் நீங்க ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணல, அது ஏன்னு எனக்கு தெரியல. இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் நீங்க போடணும், குரூப்ல கண்டிப்பா போடணும். இன்னைக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கூட ஆட் ஆகும். இதுல ஜாவா ஸ்கிரிப்ட் கூட ஆட் ஆகும். சின்ன கோடு தான், நான் சொல்றேன். ஓகே, இப்போ இது வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். எக்ஸ்பிளைன் அட் மீடியா. ஹரிஷ், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? புரியலையா உங்களுக்கு அட் மீடியானா என்னன்னு? ஹரிஷ் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹரிஷ் இருக்கீங்களா? கால்ல இருக்கீங்களா? என்ன புரியல? அட் மீடியானா என்னன்னு புரியலையா? அட் மீடியான்றது அது ஒரு சின்டாக்ஸ் தான். அது வந்து அது அது அட் மீடியான்றது அது சும்மா ஒரு சின்டாக்ஸ் தான். அது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்கு நம்ம வேற ஒரு டிவைஸ் மாத்தும் போது அதோட சிஎஸ்எஸ் நான் எப்படி சேஞ்ச் பண்றேன், அதுக்காக தான் அட் மீடியா யூஸ் பண்றோம். அது வந்து புதுசா 2010ல தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி அப்படி ஃபாலோ பண்றாங்க. அட் மீடியா விட்த், மேக்ஸ் விட்த் வந்து 600 pxனா எல்லா டிவைசஸ்க்கும் இருக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணிட்டாங்க. அவங்க செட் பண்ணிட்டு உள்ள நீங்க வந்து வேற, இப்போ நான் போன்ல லாகின் பண்ணா உங்களுக்கு வந்து வேற ஏதாவது சிஎஸ்எஸ் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு நான் உள்ள வந்து வேற ஒரு சிஎஸ்எஸ் டிஃபைன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்போ இது வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி, அதுல வந்து உங்களுக்கு மேஜரா இப்போ இமேஜ்னா வந்து மேக்ஸ் விட்த் வந்து 100%, பாடியில வந்து பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ், அப்புறம் அட் மீடியான்றது மேக்ஸ் விட்த் 600 px, இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு சிலதெல்லாம் நீங்க கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு இதெல்லாம் இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது புரியுதா? இந்த 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா? ரெஸ்பான்சிவ்னஸ்ல மெயினா இந்த 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? Can you send the notes for CSS property and value? எதுவா இன்னியோட கோட உங்களுக்கு வேணுமா? இன்னியோட கோட உங்களுக்கு வேணுமா? ஹரிஷ், இன்னியோட கோட வேணுமா உங்களுக்கு? என்ன வேணும்? நீ எது நேத்தோட சொல்றீங்களா இல்ல இன்னியோட சொல்றீங்களா? எப்படி? எஸ் மேம்னா எதுக்கு? நேத்துக்கா இன்னிக்கா? இல்ல மேம், இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் நிறைய நடத்துறீங்களா? கொலாப்ஸ் ஆகாம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதோட வேல்யூஸ்லாம் கொஞ்சம் நோட்ஸ் சென்ட் பண்ணி நல்லா இருக்கும். ஓகே ஓகே
ஷியோர். அதாவது பேடிங்னா என்ன, அதோட டெஃபினிஷன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட், அலைன் ஐட்டம்ஸ், அதோட எல்லாத்துக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு டெஃபினிஷன் மாதிரி வேணுமா? ஹரிஷ் இருக்கீங்களா? எஸ் மேம். உங்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி வேணுமா? எஸ் மேம். ஓகே நான் சென்ட் பண்றேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் எந்த டவுட் இல்லைல்ல? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஹாம்பர்கர் கான்செப்ட் போலாம். இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க. எப்படின்னு நான் சொல்றேன். இந்த சேம் கான்செப்ட் தான். இது வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வியூ போட்டு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, இது எல்லாமே ஓகே. இப்போ ஸ்கிரிப்ட் டேக்ல வந்து நான் என்னன்னு போடுறேன்னா, கான்ஸ்ட், இது உங்களுக்கு இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எடுக்கும் போது நான் இதை சொல்றேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேரியபிள் டிக்ளரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரியணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் தான் எடுக்கணும். இப்பவே எடுக்கட்டுமா இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எடுக்கும் போது இந்த கோட் எடுக்கட்டுமா? சொல்லுங்க. ஓகே பிரவீன். நோனா இப்ப எதுக்கு? ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்கு வேரியபிள் டிக்ளரேஷன் அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு அது சொன்னாதான் புரியும். வேற இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஷெட்யூல்ல வேற என்ன போட்டிருக்கு? ரெஸ்பான்சிவ்னஸும் கிரிட் கான்செப்டும் வேற என்ன போட்டிருக்கு? அவ்வளவுதான் போட்டிருக்கா? எனக்கு கொஞ்சம் ஷெட்யூல் அனுப்புறீங்களா? இங்க லேஅவுட்ஸ் எடுத்திருக்கேன், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், அதான் சேம் அது கிரிட் கான்செப்ட் தான். கூகுள் ஃபான்ட்ஸ் கரெக்ட். இது மட்டும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கூகுள் ஃபான்ட்ஸ், சிஎஸ்எஸ் டாபிக்ஸ் இது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற அனிமேஷன் இருக்குல்ல, அனிமேஷன் டிரான்ஸ்லேஷன் நாளைக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன். கூகுள் ஃபாண்ட், கூகுள் ஃபாண்ட்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சிஎஸ்எஸ்ல வந்து ஒரு சில ஃபாண்ட் தான் அவங்க வந்து விஎஸ் கோட்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ்லாம் இல்லை. எனக்கு இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்லாம் இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் எனக்கு இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னா, இங்க வந்து நான் கெட் ஃபாண்ட்னு கொடுத்துட்டு கெட் எம்பெடட் கோட்னு கொடுத்துட்டு இங்க அட் இம்போர்ட்னு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க கெட் எம்பெடட் கோட்னு இருக்கும். ஓகேவா? கெட் எம்பெடட் கோட்னு போட்டுட்டு அட் இம்போர்ட்ல நான் இங்க செலக்ட் பண்றேன். புரியுதா? அட் இம்போர்ட்னு செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நிமிஷம், நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஐயோ இது இல்ல, இல்லைன்னா லிங்க்ல கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் லிங்க்லயே செலக்ட் பண்ணிக்கிறேன். லிங்க்ல வந்து நான் இங்க எப்படி செலக்ட் பண்றேன், என்னென்ன செலக்ட் பண்றேன், இங்க வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன காப்பி பண்ணிருக்கேனோ இங்க நான் அப்படி பேஸ்ட் பண்றேன். புரியுதா? இங்க நீ ஹெடர் டேக்ல தான் இங்க பேஸ்ட் பண்ணணும்.
பேஸ்ட் பண்ணிட்டு இங்க நான் வந்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இதோட ஃபாண்ட் என்னது? இதோட ஃபாண்ட் என்னது? ஏதோ கார்பாசிமோ அப்படின்னு இருக்கா? இது வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இங்க வந்து எங்க நான் ஃபாண்ட் போட்டிருக்கேன்? ஃபாண்ட் எங்க போட்டிருக்கேன்? சம்திங் இங்க ஏதோ இருக்கும். இதோ இங்க ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குல்ல, இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை தூக்கி காப்பி பண்ணிட்டு இங்க நான் வந்து பேஸ்ட் பண்றேன். இங்க பேஸ்ட் பண்றேன். புரியுதா? இப்போ எனக்கு வந்து ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி வரும். சம்திங் இந்த மாதிரி. புரியுதா? இப்போ எனக்கு ஃபாண்ட் மாதிரி இருக்கா? என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? திரும்பி சொல்லணுமா இல்லனா ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல? ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளியரா சொல்லணுமா இல்ல புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபாண்ட்னு போயிட்டு இங்க நான் வந்து சும்மா ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கெட் எம்பெடட் கோட்னு போட்டுட்டேன். இங்க லிங்க்னு செலக்ட் பண்றேன். லிங்க்னு செலக்ட் பண்ணிட்டு இங்க கடைசியா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை தூக்கி நான் இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். எங்க காப்பி பேஸ்ட் பண்றேன்? இங்க index.html வந்து லிங்க் ரெல் அந்த சிஎஸ்எஸ் மேல இங்க நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். பண்ணிட்டு இங்க இருக்கா ஃபாண்ட் ஃபேமிலி, இங்க இருக்கா இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை தூக்கி இங்க காப்பி பண்ணிட்டு இங்க style.cs ஸ்டைல் 1.cssல இங்க ஃபாண்ட் ஃபேமிலியில வந்து இப்படி போடுறேன். போட்டுட்டு எனக்கு அவுட்புட்ல வந்து எனக்கு வந்துடும் இந்த மாதிரி. புரியுதா? கூகுள் ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு புரியுதா? திவ்யா புரியுதா? எனக்கு ஓகே. ஸோ இன்னைக்கு கூகுள் ஃபாண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் கிளியரா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? இன்னைக்கு வந்து எப்படி நல்லா டீச் பண்ணியிருக்கேனா எப்படி சொல்லுங்க. உங்க வியூ சொல்லுங்க. நான் டெய்லி ஃபீட்பேக் கேட்பேன் கண்டிப்பா. டெய்லி ஃபீட்பேக் இன்னைக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கோட் நான் கண்டிப்பா சென்ட் பண்ணுவேன்ப்பா. HTMLக்கு நான் உங்களுக்கு கோடு கொடுத்துட்டேன் கரெக்டா? CSSக்கு தான் எனக்கு கொடுக்கல. வேற ஒரு கமெண்ட் தானா? ஓகே ஷூர். ஓகே. இந்த ஹரிஷ் அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணல. யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணல. எஸ்டர்டே கோட் கூட நான் கண்டிப்பா சென்ட் பண்றேன். நேத்து யாருமே ஸ்கிரீன்ஷாட்லாம் அப்லோட் பண்ணல. ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் முடிச்சுக்கலாமா? clear but the topics are in like unorder. என்ன புரியலப்பா. என்ன அதாவது ஒரு ஃப்ளோல வரலன்னு சொல்றீங்களா? ஆமா, நேத்து CSS எடுத்திருக்கேன். இன்னைக்கு ரெஸ்பான்சிவ்னஸும் கூகுள் ஃபாண்ட்டும் எடுத்திருக்கேன். நாளைக்கு வந்து அனிமேஷன்ஸ் வீடியோஸ் எடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு இதுல என்ன ஃப்ளோ கரெக்டா இல்ல? பிகாஸ் ஃபர்ஸ்ட் எப்பவுமே HTML தான் எடுப்பாங்க, அப்புறம் CSS எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுப்பாங்க. சரி, உங்களுக்கு என்ன ஆர்டர்ல வேணும் சொல்லுங்க.
நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அன்மியூட் பண்ணி பேசுங்க. இல்ல மேம், இப்ப அந்த இப்ப நீங்க எழுதிருக்கீங்களா மேம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வைஸா இல்லாம இப்ப இந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்தே நான் வந்து சில ப்ராப்பர்ட்டி பேடிங் மோஸ்ட்லி இன்னைக்கு நான் கோட் எழுதுனது கூட அதே ப்ராப்பர்ட்டில தான் இருந்துச்சு. சரி ஓகே, உங்களுக்கு சென்ட் பண்றேன். முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஓகே ஓகே, புரியுது. ஓகே சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சென்ட் பண்றேன். ப்ராப்பர்ட்டிஸ்னா இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதோட டெஃபினிஷன்ஸ் மட்டும் நான் கண்டிப்பா சென்ட் பண்றேன். ஓகே, அப்புறம் வேற அவ்வளவுதானா? வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? வேற எதுவும் இல்லையா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இனி கிளாஸஸ் அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.